Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by genreviews.online. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாபம். இந்த சாபம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பொல்லாத ஒரு விஷயம், சரிங்களா? இந்த சாபம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போடுவாங்க. பெரியவங்க மேக்ஸிமம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பெரியவங்க அப்படின்னு இல்லை, மிடில் ஏஜ் பீப்புள்ஸும் வந்து சாபமிடுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேவா? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழாய் சண்டைகள் எல்லாம் நடக்கும்போது இந்த ஊர் கிராமப்புறத்தில் வந்து எல்லாமே இந்த மாதிரி சாபம் சண்டை போடும்போது பெண்கள் இல்லைன்னா ஆண்களும் சரி மேக்ஸிமம் பெண்கள் வந்து போடுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் பெண்கள் ஆண்கள்னு பிரித்து பேசலை, மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் போடுறது தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? முன்னாடி மண் தூவி சாபமிடுவாங்க. அவங்கள நம்ம எதிரில் இருக்கக்கூடியவங்கள சாபமிடுறது, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளை சாபமிடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி தான், ஓகேவா? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நம்ம வந்து இப்போது நம்ம குழந்தைங்கள்ட்டே நம்ம வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம கோவப்படுவோம், அவங்கள வந்து திட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சில டைமில் நம்ம வந்து இருக்கிற டென்ஷனை அவங்க மேலே காமிக்கும் போது ஓவராக நம்ம வார்த்தைகளை வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து வீசுவோம். அதாவது நீ வந்து நல்லா இருக்க மாட்ட, நாயே பேயே, அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? பட் அது வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா ஏஞ்சல்ஸ், அதாவது நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆமே, நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு ஆமேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை. அதாவது ஆமேன்னு சொல்லுவாங்களா? ஆமேன் அப்படின்னா ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஓகே தான். உங்கள் குழந்தைங்கள அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து சொல்லி நீங்கள் கண்டித்து திருத்தலாம். பட் வந்து இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை நம்ம எப்போவுமே விடக்கூடாது. அப்படி நம்ம சொல்லும்போது அந்த தேவதைகள் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள நல்ல விதமாக, அதாவது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகளை அவங்களுக்கு நீங்கள் விவரமாக நீங்கள் சொல்லி அந்த குழந்தைங்கள புரிய வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைங்கள நீ வந்து நல்லா இருப்ப, உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், நீ வந்து லைஃப்பில் நல்லா இருப்ப, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அந்த ஏஞ்சல்ஸ் வந்து ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்களே நீங்கள் சொல்லலாம். இது வந்து நல்ல விஷயங்கள். எப்போவுமே நம்ம ஒருத்தங்களுக்கு நன்மை செய்ய முடியாட்டி நீங்கள் பண்ண வேண்டாங்க, தீமை செய்யவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் நன்மை செய்யாட்டி பரவாயில்ல, நீங்கள் சும்மா இருங்க. பட் அடுத்தவங்களுக்கு நம்மளால் ஒரு தீமை அவங்களுக்கு வரவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி தான். ஓகேவா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலையா? வேண்டாம். ஓகேவா? நீங்கள் வந்து தீமை செய்யாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஓகேவா? அவங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற சாபம், நீங்கள் வந்து உங்களோட எதிரில் உங்களுக்கு சண்டை போடுறவங்கள நீங்கள் வந்து சாபம் இடுவீங்க. எல்லாரையும் சொல்லலை, சாபம் இடுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சில பேர் தெரியாமல் கூட பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ நம்ம சாபம் போடும்போது நீங்கள் நினைக்கலாம், நம்மளோட எதிரிக்கு கண்டிப்பாக நம்ம போட்ட சாபம் வந்து வலிச்சிரும், அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அது தவறு. நீங்கள் போடுற சாபம் உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் தான் அது வந்து சேருமே தவிர அவங்களுக்கு போகாது. ஓகேவா? அது உங்களுக்கு திரும்ப உங்களுக்கே வந்துடும். நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நன்மை அறுவடை செய்வீங்க, தீமை பண்ணிங்கன்னா தீமையை தான் அறுவடை செய்வீங்க. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் அடுத்தவங்கள சபிக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் தலைமுறையினருக்கு நீங்கள் வந்து சாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகிறீங்க. ஓகேவா? அதனால் மற்றவங்கள சபிக்கிறத அப்படியே விட்டுருங்க. நல்லது பண்ணுங்கள், தீமை பண்ணாட்டியும் நல்லது பண்ணுங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும். நல்லதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.